ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பாக டேஸ்ட்டாக காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் 1. காலிஃப்ளவர் வாங்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவராக பார்த்து வாங்கிக்கோங்க. காலிஃப்ளவர் வாங்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் காலிஃப்ளவர் 1 எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் வாங்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷானதாக கலர் நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பழசாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இந்த காலிஃப்ளவரெல்லாம் சுடுதண்ணீரில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் அதில் கல்லுப்பு, மஞ்சள் தூள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஓரளவுக்கு சூடானா போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மஞ்சள் தூள், இப்போ இதோட காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுடு தண்ணி ரொம்ப கொதிக்க விட்டுட்டோன்னா அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற பூச்சியெல்லாம் உள்ளேயே தங்கிரும், வெளியில் வராது. அதனால தான் ஓரளவுக்கு சூடானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த சுடு தண்ணீர்லேயே காலிஃப்ளவர் ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இதில் பூச்சி எதுனா இருந்ததுன்னா செத்துரும். அதே மாதிரி காலிஃப்ளவர் வளரும்போது நிறைய மருந்து அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் போகணும். அதுக்காக தான் நம்ம இந்த சுடு தண்ணீரில் போட்டு எடுக்கிறது. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப கொதிக்க விட்டுட்டோன்னா காலிஃப்ளவர் வெந்துடும். அதுக்கப்புறம் 65 வந்து கிறிஸ்பாகவே வராது. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இது காலிஃப்ளவர் நல்லா கலந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர், மைதா, மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கரம் மசாலா 1 டீஸ்பூன். அடுத்ததாக கடலை மாவு. இப்போ இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம நல்ல மாவை கலந்து எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். இதோட காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கோம். காலிஃப்ளவர் மேலே மாவு இந்த அளவுக்கு கோட்டாக இருக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சுட வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சுட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. காலிஃப்ளவர் வந்து மொத்தமாக எடுத்து அப்படி போடக்கூடாது, ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. அப்போ தான் தனித்தனியாக கிடைக்கும் நம்மளுக்கு, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ உடனே திருப்பக்கூடாது, 1 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி பார்க்கலாம். போட்ட உடனே நம்ம திருப்பினோம் அப்படின்னா மாவெல்லாம் அந்த கரண்டிலே ஒட்டிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வருது. நம்ம தனித்தனியாக போட்டதுனால காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அழகாக இருக்குது. ஃப்ரையான காலிஃப்ளவர் எல்லாம் எடுத்துடலாம். உப்பு காரம் மட்டும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இதோட கிறிஸ்ப்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ரிட்டைன் ஆகும்.
இனி கடையிலலாம் போய் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் வாங்க வேண்டாம், ஹெல்த்தியான முறையில் நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக காலிஃப்ளவர் 65 செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸி இது செய்கிறது. நம்ம இதில் சேர்க்கக்கூடிய மாவோட ப்ரப்போர்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதில் தான் நம்மளுக்கு இதோட கிறிஸ்ப்னஸும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் பொரிச்சிட்டு நான் காட்டுறேன். டேஸ்டான கிறிஸ்பி காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.